கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பெரிய டாரஸ் டிரைவர் 40 அடி ரோட்ல அப்படியே வளைக்கிறாரு. யோ சீக்கிரம் வாயா. குரங்கு மூஞ்சா டேய் இத்த ஒரு அடி வெளிச்ச பாப்பான், ஒரு அடி வெளிச்சு பாடுறா தெரியும் வெத்துனும் தான் இல்ல வாயில சொல்லிட்டு ஆவாதா வெளிச்சா கஷ்டப்பட்டதானே கூலி. பெரிய லாரி வண்டி அப்படியே திருப்புற மாதிரி இது பண்றாரு. காத்தாச்சாலே அது போய் அங்க நிக்கும். எப்படிதான் கதை விடுறான் பாத்தியா? சரி வா வா பேசிட்டு இருக்காத, வா ஓர நிறுத்து, வண்டி கல்லி ஆயிட்டணும். போதும் போதும் போதும். ஏய் தக்காளி கல்லி தூக்குடா. அமாசா நான் வேலை செய்ய வரல, ஓனரே நீங்க வேலை செய்றீங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னாரு. அதனால தான் நான் இங்க வந்தேன். நான் ஏத்து வைக்கல. நேத்து வரைக்கும் ரப்பீஸ் பொறுக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நீ என்னையே ஏத்தி பேசுற. ஏ வாயா நம்ம 2 பேரும் ஏத்தி வைப்போம். டேய் என்னடா வெயிட் கூடிச்சே? யோ நித்தியா இங்க பாரியா. இறங்கடா டாட்டியா. டேய் என்னடா நாங்க என்ன மாடா நாங்க போன்றா. உங்க 2 பேரையும் நம்ப முடியாது. அப்படியே பக்கத்துல போய் எங்க வித்துருவீங்க. என்னால நம்ப முடியாது. ஓனர் என்ன திட்டுவாரு. போ உங்க கூட தான் நான் வருவேன். போ. ஏய் நீ என்னதான் நினைச்சுக்கிறீங்க? இப்படி ஏறி உட்காந்து பெஜார் பண்றாடி. இறங்கடா. எத்தனை நாள் அவங்க கூட நான் இந்த வண்டி எடுத்துன்னு வரேன். ஒரு நாள் உட்கார வர மாட்டேங்கிறீங்க. ஏய் அந்த மோட்ல ஏத்தி இறக்கான் இவனா கீழே விழுந்துருவான். எல்லாம் எனக்கு தெரியடா, குதிரை முட்டா உட்கார்றா. தக்காளி பேச்சா பேசுனா வானியரு அசிஸ்டன்ட் வானியரு இவரு. ஏய் உனக்கு தேவையாண்டா? ஏய் நாங்க போய் அங்க அடிக்கிறோம். உயிரோட இருந்தா வந்து சேராங்க. உயிரோட இருந்தா வந்து இரு ஓனரை கூட்டு வரேன். வலிக்குதே. ஐயோ ஏய் அமாசா கல்லேறி டீ கடைக்கு போலாமா? யோ சீக்கிரம் வாயா, இது இறக்கிட்டு அடுத்த லோடு ஏத்தணும். டேய் அமாசா இப்பதானே வண்டி வந்து நின்னுச்சு வந்து நிக்கிறான். இறக்கு ஓனர் கத்த என்ன குத்துட்டு வராட்டா. ரெஸ்டர்ரா அவங்க அடக்குறான் வேலை பாடுறா. கொஞ்ச நேரம் உக்காந்து எடுக்கலாம். ஆனா இப்போ வந்து கஷ்டமாகுது வேலை. வேர்த்தனி ஒழுது. இதெல்லாம் செஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு. நீ நடனம் நிற்கும் போதே யாருக்குன்ற. யோ இப்ப நீ என்ன சொல்ற? டேய் வேலை செய்தவரும் போது நான் வழங்காத பையா. கொஞ்ச நேரம் உட்கார்றா, உட்காந்து செய்யலாம். ஓனர் வந்துருவாங்க. ஓனர் அப்பப்போ வந்து உட்காந்துக்கிறாரு. சீக்கிரம் வாங்கம்மா, டெய்லி லேட் ஆகுது. அது ஓனர் பார்த்தா கத்துவாங்க. ஏமா கவலைப்படுற? வேலைக்கிட்டு போய் நம்ம பேசணும்னா போதும். அவன் நம்ம வேலையும் செஞ்சிருவான், அவன் வேலையும் செஞ்சிருவான், நம்மளுக்கு சம்பளமும் வாங்கி கொடுத்துருவான். ஆமாம்மா அந்த கிறுக்கு பையன் தான். அவன் பார்வையே சரியில்லைம்மா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. சின்ன கொஞ்சம் வந்துட்டால நம்ம வேலை செய்யலாம், சும்மா இருக்க மாட்டால. டேய் அம்மாசா ஏஜரா கால் மேல கால் போட்டு பாத்துங்கடா. யோ உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா வேலை செய்யும் போது வேலை செய்ய வேணாம் என்ன? இப்ப என்னடா வேலை செய்யுங்களா? உனக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. எங்க ஆளு வந்துக்கிறோம், அது சொன்னா பாக்குறோம். ஏஞ்சிடறா. என்ன இவன் பெனாத்திட்டு இருக்கிறான்? பைத்தியம் ஆயிட்டானா? அதெல்லாம் சொன்னா புரியாதா. வென்று ஏஞ்சிடறா. அவன் ஒருத்தவன். ஓஹோ இந்த பக்கியை பார்த்துட்டு தான் இந்த பக்கி சொல்லி ஊத்திதா. இரு அவங்க முன்னாடி ஒண்ணு என்ன பண்றேன் பாரு. ஆமா இதான் வர நேரமா? ஓனருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அவங்க 3 பஸ் ஏறி இறங்கி வராங்க. அவங்களுக்கு தான் கேட்பேன், இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்க. பயப்படி கம்மி வேலை பண்றா. யோ அவங்களுக்கு கேட்டா நீ எதுக்கே பதில் சொல்ற? நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. உங்களுக்கு ரொம்ப எப்படி பல்ல கட்டின்னு வரான் பாருங்க. அவன் என்னைக்கு நேத்தா பண்றான். அவன் தொழிலே தேதாண்டி. என்னம்மா டீ வாங்கட்டுமா இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கட்டுமா? ஏயா என்னைய பார்த்தா ஒரு டீ வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறா. இதோ பொம்பளைங்க பார்த்தா டீ வேணுமா கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேக்குறா. டேய் நீ மேடம் ஒன்னடா. ஏய் என்ன கலவை கலக்கி தர பொம்பளைய போய் மேடங்கிற? என்னம்மா அழுவி மீறி போதே போட்டான். என்ன சின்ன கொஞ்சம் சாப்பிட்டே இல்லையா? உடம்புலாம் ஏச்சு போய்க்கிறா. யோ ஒரு வருஷமா உன் கூடயா சுத்திட்டு இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு வேளை சாப்பிட்டேன்னு கேட்டுக்கிறியா? டேய் போய் மேடத்துக்கு போய் டீ வாங்கி வாடா. சுகர் கம்மியா வாங்க டீ போ. இதே மாதிரி பண்ணிட்டே இரு. உன் பதவிக்கு நான் தான் வர போறேன். பெரிய பதவி அன்னடத கட்ட வேண்டி வெளிச்சா தாண்டா துட்டு. இது ஒரு பதவி நீ தான் ஏத்துக்கண்டா. என்னடா தக்காளி நீ வண்டியில போயினே இன்னும் அந்த கம்பெனி வேலை எதுக்கும் போய்டும். என்னடா சொல்ற?
அந்த வேலை அந்த பொம்பளையும் கூட சேர்ந்து திவாலா வச்சிருக்கான். உன் கம்பெனி ஆள் தான் திவாலா ஆக போகுது. என்னடா சொல்ற தக்காளி? காதா கேட்காது நான் கத்தி தானேங்கிறேன். எங்கடா அந்த வேலை? வாடா தக்காளி, உன்னை நம்பிதான் விட்டு போனேன். அவன் வேலை செய்யல, நீங்க பொழந்துரும். ஏய் அம்மாசா, எங்க போற? ஆள் வரதுக்கு தெரியாம முதலாளி டீ வாங்கிட்டு வரலாம்னு போறேன் முதலாளி. இவனை போல இருக்கணும், ஓனர் வரேன்னு சொல்லி டீ வாங்கிட்டு வர பத்தியா? உங்களுக்கு இல்ல முதலாளி, புது முதலாளிக்கு வேலுக்கு. என்னது புது முதலாளி வேலா? இந்த கதை எப்பல இருந்து போகுது? வாடா போய் பாப்போம். வா. சின்ன பொண்ணு வந்தாலும் சின்ன பொண்ணு தான், வேலை ஜோரா ஆகுது பாரு. நான் வர திருவிட்டேன், அது பாரு ஓனர் வராரு. என்னப்பா வேலை? ஐயோ ஓனர் வர இறக்குங்க. வேலை ஒழுங்கா நடக்குதா? நடக்குது சார். இந்த பாரு 1500 கல்லு இறக்கிட்டேன், இன்னொரு 1000 கல்லு ஏற்றிடணும் சார். அம்மா சார் கல்லு இறக்கலண்ணா, நான் டீ சாப்பிட்டு தான் வேலை செய்யணுட்டு போயிட்டான். ஆனா உன்னை பார்த்தோன்னா உன் பின்னாடியே வந்து நின்ட்டான். என்னடா அம்மாசா? என்ன முதலாளி நீங்க அவன் சொல்லாலும் நீங்க நம்புறீங்களே? ஏம்பா வேலை செஞ்சுக்கிறோம், அவன் சொல்றதான் நம்ப முடியும். நீ டீ கடைக்கு தானே போயிருந்தா? நீ தான் என்ன முதல்ல போய் டீ வாங்கிட்டு வர சொன்ன. ஏய் நான் ஓனருக்கு உண்மையா கத்து உனக்கு புரியலையா? ஏமா சின்ன குழந்தை, நான் உங்களுக்கு டீ வாங்கி சொன்னேன். அநியாயமா புடுறானா? ஏண்டா உனக்கு டீ வாங்க போயிட்டு அங்க கேட்கும் போது வேலு மேல பழிய போறியா? வேலு எம்மா நேர்மையாக்குறான் தெரியுதா? முதலாளி அறிவு கட்டுத்தனமா பேசாதீங்க முதலாளி. அவன் தான் முதலாளி டீ வாங்க போக சொன்னான். ஏய் இதாண்டா சேகரன் ஓனர் அறிக்கட்டுனா சொல்லுவேனியா சார்? அவனை போய் வச்சுக்கிற பாரு சார், அடிச்சு செத்து சார் போட்டோம். டேய் ஏன் சாப்பாடு சாப்பிட்டு என்ன எழுதி பேசுறியா? நீ மட்டும் டெய்லி உனக்கு 100 ரூபாய் கட்டு, போய் ரபி செல்லு போ. மாசம் மூலியமா 3000 ரூபா தான், அதுலயும் 100 ரூபா கட் பண்ண எனக்கு என்னயா வரும்? அதெல்லாம் தெரியாது. ஓனர் சொன்னா அது கரெக்ட் தான். போயா. ஏய் திட்டி பேச்சாலே உன்னை வண்டியில இருந்து தள்ளினதுக்காக பழி வாங்கல இல்லையா? ஏய் போடா. ஏய் ஓனரே உன் வேலையை வேணா ஒண்ணு வேணா போடா. ஏய் அநியாயத்துக்கு போய் ஓனர் போய் அறுகட்டுன்னு சொன்னா யாரா வச்சு வேலை வாங்க உன்னா? போடா. வேலையே உன் புத்தி காட்டிட்டுல இரியா, உன்னை பாத்துக்கிறேன். ஏம்பா அவன் கடக்குறான், இதுக்கப்புறம் நீ தான் மேனேஜர். சம்பளத்துல உனக்கு 200 ரூபாய் ஏத்தி கொடுக்குற. அப்ப எனக்கு நீ போய் ரபி செல்லு, வேலு சொல்றத செய். வேலு எல்லாத்தையும் பாத்துக்க. இந்த வாரம் சம்பளம் பார்த்து எல்லாரும் கொடுத்துரு, நான் Okay. அக்கௌண்ட்ல போட்டுறேன். ஓகே சரி நான் வெளிநாடு போயிடுறேன். நிதானமாவா கம்பெனி ஓஹோன்னு ஆகிக்கிறேன். ஓஹோனா யோ உனக்கு ஊஹூதா. யோ தள்ளியா கல்ல தடுப்போம். ஏய் கம்முனிரு, இன்னில இருந்து நான் ஓனரு. நீ வாரம் வந்து சம்பளத்தை வாங்கி போற, ஆனா வந்து உட்காரணும். மீதி வேலை நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னம்மா சொல்றோம் அந்த ஆளு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஓனர் வெளிநாட்டு போயிட்டாருல்ல, இனிமேல் இவர்தான் ஓனர். அதனால உட்காந்து சம்பளம் வாங்கிமோன்றாரு. உட்காந்து சம்பளம் வாங்கணுமா? அப்ப நானும் உட்காந்து சம்பளம் வாங்கணுமா? ஏய் இங்க உட்காந்தா சம்பளம் போட மாட்டாங்க, கோயிலாண்டு போய் உட்காரு. அவங்க போடுவாங்க 1 ரூபாய் 2 ரூபாய் வாங்கி போ. நீ ஓனர் வந்தா அந்த இடத்துல நான் வேலை செய்ய முடியாது. நான் கோயிலே போய் வாங்கிக்கிறேன். ஓனருக்கு தகவல் போன்றதும் தேய்ச்சிட்டேன். இனிமேல் யாருமே நீங்க வர தேவையில்ல. 5 மணிக்கு எனக்கு கால் பண்ணு, நான் வந்து பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? அப்புறம் நான் கிளம்புமா? எம்மாந்தாலும் போவீங்க. வெண்டி மேல உட்காருக்கு நான் வெளிச்சாந்து விடுறேன், அங்கிருந்து பஸ் ஏறிப்பாங்க. சரிம்மா உக்கார். கெட்டியா பூச்சிங்க. இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.